சரி, அவர் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இந்த மேடையை நான் எப்படி நிற்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். பெரிய படங்கள்லாம் பல்ட்டி அடிச்சுட்டு இருக்க நேரத்தில் சின்ன படங்கள் தான் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்குது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கேள்விப்படுறேன். ரொம்ப அழகான உங்கள் மனைவியோட நேமே அவரோட நான் வரும்பொழுதே சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் மகாலட்சுமி அப்படின்னு இன்னொருத்தவங்க கிட்ட கேட்டேன். அது சாரோட நேம் நாங்கள், பட் எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ நைஸ் டு see that சார். ஸோ ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் ஆர் மகாலட்சுமி முருகன் அவர்களே அன்போடு பேச அழைக்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி. என்னை இந்த மேடைக்கு கொண்டு வந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் ஆசையில் திரு எல்கேஎஸ் அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். ஏன்னா நான் உங்கள் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் தட்டு கழுவிட்டு இருந்தேன். சரி, அவர் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இந்த மேடையை நான் எப்படி நிற்கணும்னு அவர் ஆசைப்பட்டார். அந்த ஆசையை நான் நிறைவேற்றிட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். எனக்கு என்ன சொல்றது தெரியல. அவர் இந்த வேலையில் இல்லாத எனக்கு அர்த்தமாக இருக்கு. மன்னிச்சிருக்கேன். என் கூட தான் இருக்கிறாரு அவர். நான் எங்கேயும் போகலை, இங்கே தான் ஏதோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் பாலகவி சார் அவருக்கு நன்றி, ரகு சாருக்கு நன்றி. அப்புறம் ஒரு உதவிக்கிறார் ஆஃபீஸ் பாயாக இருந்த என்ன, இவனுக்கு இருக்குது டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லி என்னை முதல் படத்திலே உதவி இயக்குனர் சேர்த்துட்ட சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கும், டைரக்டர் உதயன் சார் அவர்களுக்கும், மறைந்த ஆர்என்ஆர் மனோகர் சார் அவர்களுக்கும், சத்தியம் திரைப்பட இயக்குனர் ஏ ராஜசேகர் அவர்களுக்கும், என்னோடய டேலண்ட்டை கொண்டு போட மறைந்த மேனேஜர். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இந்த மேடையில் கிடையாது. ராதாகிருஷ்ணன் இறந்துட்டாங்க, மல்லியம்பட்டி மாதவன் சொல்லி உங்களை எல்லாருக்குமே தெரியும். அவங்களாம் இல்லைன்னா சத்தியம் இந்த மேடையில் நான் கிடையாது. எல்லாருக்கும் நன்றி. நான் சென்னையில் ஊரில் டெய்லர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ சின்ன சின்ன கதையெல்லாம் நாடகம் இதெல்லாம் எழுதும்போது எங்கள் அப்பா நாடகத்தில் நடிப்பார். அவரை பார்த்து எனக்கு நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அப்புறம் நான் எங்கே நடிக்கிறது எடுக்கும்போது நானே பசங்களை வச்சு கதையெல்லாம் எழுதி சின்ன பசங்களை வச்சு நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னோட இதை பார்த்து எல்லோரும் சென்னைக்கு போய் சினிமா வேலை ஏன்டா பார்க்குறேன் இங்கே இருன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நான் டெய்லர் வேலை பார்த்தாலும் இல்லைடா நீங்கள் இருக்க வேண்டிய இல்லை, நீ சென்னைக்கு போய் எங்கேயாவது கஷ்டப்பட்டு நீ சினிமாவில் சாதிடா, உனக்கு அந்த இது இருக்குதுன்னு சொல்லி அந்த டெய்லர் ராமசாமி என்னை சென்னைக்கு அனுப்பிச்சி விட்டார். இங்கே வந்து நான் இருந்த இடம் இதய தெய்வம் புரட்சி கலைஞரோட அலுவலகத்தில் ஆஃபீஸ் பாயா. அங்கே இருந்து என்னோடய பயணத்தை நான் திரைப்பயணத்தை தொடங்கினேன். அவர் கூட திரும்ப அவர் படத்தில் இருந்தேன். 2-3 படம் அவரே சொல்லிவிட்டு திருப்பி அவரே என்னை கூப்பிட்டு சத்தம் போட்டார், நீ என் கூட இருந்தேன்னா என் ஆள்னு நினச்சி உன்னை அவனும் கூப்பிட மாட்டாங்கடா, நீயா தனியாக ட்ரை பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறது எனக்கு அவர் தான். இன்ன வரைக்கும் அந்த வீட்டுக்கு கதவை தட்டாமல் போகிற ஆளில் நான் ஒரு ஆள். இதை வெற்றியெல்லாம் எல்கே சுதீஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப பங்கு இருக்குது. நான் அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தின் விழாநாயகன் அசுமித்ரா சார் அவர்களுக்கு எனது முக்கிய நன்றி. ஆதவ் கிருஷ்ணா சொன்ன மாதிரி தான். ஆதவ் கிருஷ்ணா நாங்கள்
தம்பி ஃப்ரெண்டு அப்படி தான் இருந்திருக்கோம். எங்கள் 2 பேருக்குள்ள பாண்டிங் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் அடிக்காத லூட்டி கிடையாது, நாங்கள் பண்ணாத கிண்டல் கிடையாது, எல்லாமே பண்ணுவோம். ஆனால் ஏன்னா ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவர் புதுசாக இருந்ததுனால எந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நானும் புதுசு தான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ணால் தான் அந்த டீமை செட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சின்ன டீம்லேருந்து ஸ்டில் ராஜன் சார் இருக்குது, எல்லாருமே ஆர்கேயாக இருக்கட்டும், ஆர்டர்ட்டு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு ரஜினி சேகர் சார். இது எல்லாத்தையும் செதுக்கி கொடுத்தது கேமராமேன் சார். மற்ற இந்த பாடல் டான்ஸ் மாற்ற இருந்த கிருஷ்ணா சார் அவர்களுக்கும் சரி, தீனா சார் அவர்களுக்கும் சரி, லிரிக்ஸ் சைடு சொல்லணும்னா ஸ்நேகன் சார், அப்புறம் அருண் பாரதி சார் இங்கே இருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே தெரிஞ்சவங்கிறதுனால நான் பெருசாக யாரை பற்றி சொல்லலை. ஏன்னா நான் சொல்கிறதுக்கு மேலே எல்லாமே பண்ணி சாதிச்சிட்டாங்க. மணி அம்பதவான் அவர் ஃப்ரெண்டு, அவர் ஆரம்பத்துலேருந்தே வாய்ப்பு தேடி அடையும் போதே அவரோட டேலண்ட் எனக்கு தெரியும். அதனால தான் அவரையும் பார்த்து ஒரு சாங் கொடுத்தோம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் இன்றைக்கி வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ண பிளான். லவர்ஸ் டே அன்னைக்கு இந்த எல்எஸ்எஸ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த டைம் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம். அதனால் எப்படியாவது இந்த ஆடியோ லான்ச்சாவது இன்றைக்கி லவர்ஸ் டே அன்னைக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை நாங்கள் இன்றைக்கி ஆடியோ லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போதும் வேணும். என்னை மாதிரி புது இயக்குநர்களுக்கு ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். உங்களை நம்பி இன்னும் நாங்கள் நிறையா இயக்குநர்களாக வந்துக்கிட்டு இருக்கிறோம். மக்கள்கிட்ட நல்ல கதையாக கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்தாத்தான், இல்லாட்டி நான் என்ன கும்பிடு போட்டாலும் ஒன்றும் கிடையாது. நல்ல கதையாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அடுத்தபடியாக இளவரசன் சார் அவர்களை பேச அழைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் ப்ரொடியூசர் சார். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு நட்புக்காக சிறப்பு செய்கின்ற மரியாதைக்குரிய, நட்புக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுக்கின்ற அன்புக்குரிய திரு கதிரேசன் சார் அவர்களே, சரண் சார், படத்தோட டைரக்டர் முருகன் மகாலட்சுமி, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது தம்பி. அதான் நான் பெண் இயக்குனர் நினச்சேன், முருகன் மகாலட்சுமின்னு. மகாலட்சுமி எனது மனைவியோட பேர். அவங்க அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு பெருமைப்படுத்தணும்னு இந்த பேர். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த எண்ணம் ஒன்று போதும், உங்களை வாழ வச்சிடும். படத்தோட இயக்குனர், கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, எல்லா போர்ஷனும் நல்லா இருக்குது. படத்தோட எடிட்டர், மியூசிக் டைரக்டர் சார், அதில் அந்த எங்கடா இருக்கவும் அந்த பாட்டு ரொம்ப பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ கொஞ்சம் அந்த புள்ளி மாதிரி வச்சு நல்லா இருக்குது. அந்த டியூன் ரொம்ப கேட்சிங்காக இருக்குது, மைண்டில் இருக்குது. வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இந்த மாதிரி சினிமா வந்து ரொம்ப கதிரை சார் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய படங்கள்லாம் பல்ட்டி அடிச்சுட்டு இருக்க நேரத்தில் சின்ன படங்கள் தான் எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்குது. அது மாதிரி ஒரு சின்ன படம் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குன்ற நம்பிக்கையில் திரைப்படத்திற்கு துறைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துவது எங்களுடைய அடிப்படை கடமை. படம் முன்னாடி வேறு உட்காந்து பார்த்தா பூரா குண்டாவே தீர்றாங்க. என்னடா ஐம்பது பேரும் இப்போ ரொம்ப முன்னாடி வந்து உட்காந்து பார்த்தோன்னா எல்லா பேரும் குண்டா தீர்றாங்க. நேராக பார்த்தா பூரா பேரும் ஒல்லியாக இருக்காங்க. பிரச்சனை என் கண்ணில் தான், அவங்கள்ட்ட இல்லைன்றதை நேராக பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஹீரோயின் வந்து சிம்ரன் அத்வானி, ஆல் த வெரி பெஸ்ட்மா, ஆல் த வெரி பெஸ்ட். ஏற்கனவே சிம்ரன் வந்தாங்க, 10 அத்வானி கூட வந்திருக்காங்க, ஆல் த வெரி பெஸ்ட். கதாநாயகனுடைய அப்பா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, பாலகோபி. நான் வந்து பாரதி ராஜா சார்கிட்ட எனக்கு என்ன வேலைன்னே தெரியாமல் அசிஸ்டன்ட் கேமராமேனுங்கிற பேரில் ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்ப்பேன். ப்ரொடக்ஷன் மேனேஜரோட பார்க்குறோன்னா ராஜேந்திர சார் கார்டு கேட்டுறாங்க. அப்போ என்கிட்ட இல்லை, அது நான் சொன்னது 30 வருஷத்துக்கு முன்னாடி. ராமவாஸ், இன்றைக்கி இருக்கிற ஃபைனான்சியர் இந்த ராமவாஸ் அவர்கள், பாலகோபியோட 3 பேரும் அப்பப்போ எல்லா வேலையும் ஒன்றா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு ஒரு 25-24 வயசில் வந்து இந்த சென்னையில் வந்து எதிர்காலம் என்னன்னு தெரியாது, ஆனால் வேலை பயங்கரமாக இருக்கும். அந்தந்த ஆஃபீஸ் வேலையை ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்கிறது. அப்போ வந்து மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. ஒரு ப்ரோக்ராம் சொல்லி ஒரு இடத்துக்கு போகணுன்னா அங்கே ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா
தொலைதூர உணர்வில் இப்படி சொல்லியிருக்காங்க, அதை இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்யலான்னு சொல்லி எங்கேயாவது போய் ஒரு 50 பைசா காயின் போன் போட்டு கேட்டு வேலை செய்கிற காலங்களில் பஞ்சு சார் ஆஃபீஸில் வந்து பிஏ ஆர்ட்ஸ் பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி அவர் சுயசரிதை எழுதி கொஞ்ச நாள்லேயே ஆனந்த விடனில் வரும்போது அவர் இறந்துட்டாங்க. தமிழ் சினிமாவில் இப்போ இப்படி கதிரேசன் சார் வந்து ஏதாவது பிரச்சனைன்னு போனீங்கன்னா அந்த பிரச்சனையை முடியாதுன்னு சொல்லாமல் அதை கையாளுவார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் கையாளுவாங்க. பல படங்கள் அது எனக்கு நேரடியாக தெரியும். பஞ்சு அருணாச்சலம் சார் வந்து டிரைவன் உட்லண்ட்ஸில் அவருக்கு டிரைவன் உட்லண்ட்ஸ் நியூ உட்லண்ட்ஸில் பெர்மனெண்ட்டாக கிருஷ்ணா கட்டேஜன் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டருக்காரங்க, ப்ரொடியூசர்ஸ், ஃபினான்சியர்ஸ் அங்கே தான் மீட்டிங்கே நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 32 பாகிரதி மால் ஸ்ட்ரீட் நினைக்கிறேன், காமராஜர் இல்லத்து பக்கத்தில் ஒரு பஞ்சு சார்கிட்ட ஒரு 4 கம்பெனி இருக்கும். அவங்க தம்பி லட்சுமணன் சுப்புன்னு சொல்லி ஒரு ஃபோனு ஒரு ஓரமாக போன உடனே கார் பார்க்கு திரும்பினா ஒரு சேர் டேபிள் போட்டு ஒரு பயிர் சிரித்த பையன் ஒருத்தர் உட்காந்துட்டே இருப்பார். வர்றவங்க பூரா வேலை சொல்லுவாங்க கோபிக்கு. பஞ்சண்ணனை பார்க்க வர்றவங்க வேலை சொல்லுவாங்க, பஞ்சு சார் வேலை இருக்கும், அண்ணன் வேலை, தம்பி வேலைன்னு எல்லா வேலையும் முகம் சுளிக்காமல் அது பண்ணிடுறேன் இன்னைக்கு வரைக்கும் தன்னோட அந்த உழைப்புனால மாத்திரமே சினிமாவில் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு யாரானா பாலகோபி தான். மற்ற நடிகர்களுக்கெல்லாம் மார்க்கெட் இருக்கும், டைரக்டர்களுக்கு மார்க்கெட் இருக்கும். மேனேஜர் வேலைன்றது அவ்வளோ சாதாரணமான வேலை இல்லை. ஒட்டுமொத்த பொறுப்பும் ஒரு படத்தில் வந்து பணம் இருக்கோ இல்லையோ ஒரு வேலையை ஒழுங்காக திறம்பட செய்கிறதுக்கு ஒரு தயாரிப்பினர் இல்லைன்னா வேலைக்காகாது. அவ்வளோ பேரும் ஒரு பெரிய வந்து தன்னுணைப்போட ரொம்ப பாசிட்டிவாக வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பன் தான் பாலகோபி. அதுக்கப்புறம் ஒரு சத்தியவாக்குன்னு ஒரு படம் எடுத்தார் ராமவாசம் அவனு சேர்ந்து, சரியாக வரலை, இம்மிடியேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவருடைய வாழ்க்கை பாதையை நடத்தினார். ஸோ எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ராதவ கிருஷ்ணா. என்ன கல்யாணத்துக்கு காதல் பாட்டு பாடும்போது ரொம்ப வெக்கப்படுறேன். காதல் பாட்டு வெக்கப்படக்கூடாது. நீ நல்ல பையன் தான், நல்லா வளர்த்துருக்காரு, அதுக்காக டூயட் பாடும்போது ரொம்ப யோசிக்கிற. அதெல்லாம் வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காதுப்பா, அவன் அலைஞ்சிக்கிட்டு தரேன். நீ இப்படி இருக்க என்ன? உங்கள் அப்பா பற்றி உனக்கு வந்து அப்பாவாக தெரியும். ஒரு சின்ன கேரக்டர் உதாரணம், சூப்பர்வுட் ராஜேந்திரன் குருங்கிறாரு. எலெக்ஷனில் 2 பேரும் எதிர்த்து நிற்கிறாங்க, ஒருத்தர் வைக்கிறாரு, தூக்குறாரு. ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து நிற்கிறாருன்னா உங்கள் அப்பாவோட கேரக்டர் என்னன்னு நீ சிம்பிளாக புரிஞ்சுக்க. உங்கள் அப்பா உனக்கு அப்பா, ஆனால் அவன் என்ன பாலகோபிங்கிறவன் யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கிறணும். நல்ல பாசிட்டிவாக இருக்க, ரொம்ப இயல்பாக இருக்க. உனக்கு உங்கள் அப்பாவுடைய வியர்வை துளிகள் உனக்கு வெகுமதியாக இந்த திரைப்படம் கொடுக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது இசை வெளியீடு. நம்மளோட எல்எஸ்எஸ் காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை வெளியிட நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே அதை பெற்றுக்கொள்வார்கள். ஒரு நிமிஷம். இந்த படத்தில் உதவி செஞ்ச உதவி இயக்குனர் ராமகிருஷ்ணன், ஆகாஷ், மற்றவங்களாம் வந்துருந்தாங்களா? வாங்கப்பா மேடைக்கு. சாரிடா அவங்கள சொல்ல, மேடைக்கு வாங்க. The cast and crew members of LSS மேடைக்கு வரவும். ட்ரெண்ட் மியூசிக் இங்கே இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மேடைக்கு வரவும். ஸோ நம்மளுடைய டைரக்டர் சார் முருகன் சார் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக இங்கே தான் இருக்கார். விஜயகாந்த் சார் முன்னிலையிலும் மற்றும் ராதாகிருஷ்ணன் அவரோட மேனேஜராக ஆசைப்பட்ட அவரும் இங்கே தான் இருக்கார். ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த ஆடியோவை வெளியிட நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே பெற்றுக்கொள்வாங்க. இதோ உங்களுக்காக LSS.